ஒரு WH கொஸ்டின் ஃபார்மேட். ஃபர்ஸ்ட் வந்து என்ன வாங்குறோம்? ஜாமா வாங்குறோம். தென் ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷனுக்காக பாட்டி ட்ரைனிங் வந்து நீங்கள் பழக்கிறீங்க அப்படின்னா சிட் ஆன் பாட்டி. ஆனால் அண்ணா தான் ஸ்கூலுக்கு போக போகிறாங்க, நீ ஆன்லைனில் தான் பண்ண போகிற. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஐமன் ஆடிசம் மாம் சேனல். நான் கவிதா திவாகர். ஹோப் எவ்ரிஒன் இஸ் குட். இன்னைக்கான இந்த வீடியோ செஷன் வினவான் இன்பாக்காக நாங்கள் வாங்கின ஒரு சில டாய்ஸ் அண்ட் எஜுகேஷனல் புக்ஸ், ரிவார்ட் ஷார்ட் இதெல்லாத்த பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, வினவாக்கு ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறதுக்கு நிஜமாக அந்த டாய்ஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கு இது வந்து காஸ்கோல நாங்கள் எடுத்தோம். ஸோ பிரெயின் குவிஸ்ட் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா கிண்டர் கார்டன் 5 to 6 years கிட்ஸுக்கான ஒரு WH கொஸ்டின் ஃபார்மேட், லைக் ஒரு ஆப்டிடியூடு மாதிரி தான் இருக்கும். இதில் ஃபுல்லாமே புக்ஸ் எல்லாமே. ஸோ 2 டெக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து டெக் 1. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிகினிங் லெவல் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். டெக் 2ல் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த லெவலுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். ஆன்லைனில் கூட இந்த பிராண்டோடது கிடைக்கிது. இந்த பிராண்டில் நிறைய எஜுகேஷ்னல் டாய்ஸ் வச்சுருக்காங்க, நிறைய எஜுகேஷ்னல் புக்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. பட் இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பிகாஸ் ரொம்ப பேசிக்கான WH கொஸ்டின்ஸ் ஃபார்மேட்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஏன்னா வந்து வினவாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டினை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு ஆன்சர் வாங்கணும் அப்படின்னா நிச்சயமாக அதில் பிக்சர்ஸ் இருக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த புக்கை நாங்கள் ப்ரிஃபர் பண்ணோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மொத்தம் 300 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ 300 கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேஜுக்கு 3 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதோடைய ஆன்சர்ஸ் வந்து நெக்ஸ்ட் பேஜில் இருக்குது. ஸோ இந்த புக்கை அப்படியே வந்து நம்ம திருப்பி இந்த பக்கம் பார்த்தீங்கனாலும் இந்த பக்கம் கொஸ்டின்ஸ் இருக்குது, இதோடைய ஆன்சர்ஸ் இந்த பக்கம் இருக்குது. ஸோ அதனால் ஒரு பேஜில் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் ரெண்டுமே இருக்கும். வாட் இஸ் ரயான் கோயிங் டு டூ நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹி கேன் ஆன்சர். ஒன்று வந்து அவன் நிற்கிறான்னு சொல்லலாம், இல்லைனா வந்து குதிக்க போகிறான். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறாங்க. ஸோ குழந்தைங்களுடைய காக்னேட்டிவ் ஸ்கில்ஸுக்கு இந்த புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வினவா வந்து WH கொஸ்டின்ஸ்லாம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படிங்கிறத எங்களால் ஓரளவுக்கு இதில் யூகிக்க முடிஞ்சிச்சு. இதில் இருக்க நிறைய கொஸ்டின்ஸ்க்கு அவனால் ஆன்சர்ஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ டெக் 2 வந்து நாங்கள் இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆன்சர்ஸ் பண்ண முடியாத கொஸ்டின்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரிலேட் பண்ணி ஆன்சர் பண்ணுறான். பட் அந்த ஆன்சர்ஸ் பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் பொழுது நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்சர்ஸ் வந்து அவன் வந்து யோசித்து ஆன்சர் பண்ணுறான். ஸோ அதனால் இந்த புக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இந்த ஏஜில் இருக்க கிட்ஸ் இருந்தாங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி ட்ரைன் பண்ணுங்கள். ரெடின்பா? எஸ் அம்மா. ஸோ என்ன கேட்குறாங்க கொஸ்டின்ஸ் பார்ப்போமா? இந்த கொஸ்டின் பார்ப்போமா? ஸோ விச் பிளேன் காட் ஆஃப் த கிரவுண்ட்? This plane? Yeah. Okay. இதுக்கு ஆன்சர் பண்றீங்களா? Cow, chicken, goat. Which one rhymes with wow? Cow. Good job. Yes, the answer is correct. See, சொன்ன ஆன்சர் எல்லாமே நெக்ஸ்ட் பேஜில் இருக்கும் பாருங்க. Okay. Ryan is at the supermarket. Tell what he should do first, next and last. ஜாமாதான் ஃபர்ஸ்ட் வாங்கணும். ஓகே. அப்புறம் பில் போடணும். ஓகே. அப்புறம் கார் உள்ள வைக்கிறேன். ஓகே. ஸோ இந்த பிக்சர்ஸை வந்து அலைன் பண்ணுறோமா நம்ம? ஃபர்ஸ்ட் வந்து என்ன வாங்குறோம்? ஜாமா வாங்குறோம். அப்புறம் பில் போடுறோம். ஓகே, பில் போடுறோம். அப்புறம் காரில் வைக்கிறோம். குட் ஜாப். ஓகே, இந்த புக் பிடிச்சிருக்காடா என்பா உனக்கு? ஆமாம். ஓகே. நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா பா பெட்ரோல். எங்கள் வீட்டில் பா பெட்ரோல் சம்மந்தப்பட்ட எல்லா புக்ஸுமே இருக்கும், எல்லா டாய்ஸுமே ஓரளவுக்கு இருக்கும். சரி, அது பா பெட்ரோல் அடிக்ஷனான்னு கேட்டால் அடிக்ஷன் மாதிரி கிடையாது. சரி, இன்பா வந்து பா பெட்ரோல் பார்க்க ஆரம்பிச்சு தான் வினவா வந்து பா பெட்ரோல் பார்க்க ஆரம்பித்தோம். பா பெட்ரோல் பார்க்க ஆரம்பித்ததை ஏன் நாங்கள் எஜுகேட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கம்யூனிகேஷன், ஒரு கான்வர்சேஷன் இருக்கிற மாதிரியான மொத ஒரு அனிமேஷன் மூவியை வந்து வினவா பார்க்குறான் அப்படின்னா அது பா பெட்ரோல் தான்.
ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து மியூசிக் இல்லாமல் ஒரு மூவியாக, ஒரு ஸ்டோரியாக, ஒரு சீசனாக அவன் பார்க்க ஆரம்பித்தது பா பெட்ரோல். ஸோ அதனால் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களே நாங்கள் அதிகமாக அவனுக்கு நாங்கள் கொடுப்போம். எஜுகேட் பண்ணுறதுக்கும் அவனை வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக கொடுப்போம் நாங்கள். ஸோ இந்த புக் செட் வந்து பார்த்திங்கன்னா இது பா பெட்ரோல் மீ ரீடர், அதாவது செல்ஃப் ரீடர். இது கொஞ்சம் காஸ்ட்லி தான். அமேசானில் வந்து பார்த்திங்கன்னா $35 கிட்டக்க இருக்குது. நாங்கள் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது நாங்கள் பெரும்பாலான எஜுகேஷ்னல் டாய்ஸ் எல்லாமே நாங்கள் மார்க்கெட் ப்ளேஸில் தான் வாங்குவோம். ஸோ இந்த புக்கில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பப்ஸுக்குமே வந்து ஒரு புக்கு கொடுத்துருக்காங்க. இவங்களை எடுத்துக்கலாம். இவங்க வந்து எவரெஸ்ட் பப். ஸோ இந்த எவரெஸ்ட் பப்பை வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம டச் பண்ணும் பொழுது ஸோ டைட்டில் வந்து ரீட் பண்ணுச்சு இல்லையா. தென் அதுக்கப்புறமா இந்த பேஜை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இந்த பேஜில் இருக்க இந்த சிம்பிளை நம்ம வந்து சூஸ் பண்ணோம்னா இந்த லைன்ஸ் எல்லாமே இந்த ரீடர் வந்து நமக்கு ரீட் பண்ணி கொடுக்கும். சரி, இது எதுக்காக அப்படின்னா ஒரு புக்கையும் ஒரு டூலையும் வந்து கம்பைன் பண்ணுறதுக்காகவும், தென் ஆட் ஐகானேஷனுக்காகவும், தென் இந்த பிக்சருக்கு இதுதான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு புஷ் பண்ணணுங்கிறதுக்காகவும் நாங்கள் வாங்கினோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. வினவாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா புக் ரீடிங் வந்து இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஹி கேன் ரீட் ஆல் த சைட் வேர்ட்ஸ். பட் ஆனால் புக்குங்கிறப்ப ரீட் பண்ண ஆரம்பிப்பான். பட் ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிற எல்லாத்துக்குமே அவனுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமான்னு கேட்டால் கொஞ்சம் சந்தேகம்தான். ஸோ அதனால் வந்து இதில் வந்து நிறைய பிக்சர்ஸும் இருக்கும். ரெண்டாவது அவன் பார்த்த பா பெட்ரோல் இந்த இமேஜஸ்லாம் நிறையா வந்து அவன் டிவியில் பார்த்துருக்கான். ஸோ இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீட் பண்ணும்பொழுது இதுவே ரீட் பண்ணுறதுனால அந்த ரைமிங்காகவும் அந்த சவுண்டிங்கோடையும் ஏற்ற இறக்கங்களோடையும் இந்த புக்கு ரீட் பண்ணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலரு சிம்பிள் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ Spring, summer, autumn or winter, you'll find the Paw Patrol hard at work and hard at play in their hometown. இந்த மாதிரி சவுண்ட்ஸோடு அது வந்து ரீட் பண்ணுறதுனால வினவாக்கு இந்த புக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஈவன் தோ இன்பாக்கும் இது ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு புக் ஆயிடுச்சு இப்போ. ஸோ அடுத்து வந்து இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரிவார்ட் சார்ட். இந்த ரிவார்ட் சார்ட் வந்து இப்போ ரீசெண்டாக நாங்கள் வாங்கினது. இந்தோ இவருக்காக நாங்கள் வாங்கினது தான். இவரோட சேட்டை தாங்க முடியல வர வர. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சேட்டை யார் அழிச்சது? அப்பாவை நீயா அழிச்சிட்டியா? நம்ம எழுதிக்கலாம். இட்ஸ் ஓகே, அது அப்பாக்கு ஷேர் பண்ணிக்கோ. ஓகே, இன்பா எல்லோல இருக்கான், அண்ணா ரெட்ல இருக்கான். ஸோ இந்த பேட்சஸ் எல்லாமே இந்த ப்ராடக்டோட வரக்கூடியது. ஸோ இதில் வந்து நமக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மேக்னெட்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து ஸ்டிக் பண்ண முடியும். எது அவங்க குழந்தைங்களுக்கு தேவையோ அதை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எதை வந்து அவங்களுக்கு வந்து கோலாக நீங்கள் செட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் கிட் அப்படின்னா பிரஸ்ட் மை டீத் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி ட்ரைனிங் வந்து நீங்கள் பழக்கிறீங்க அப்படின்னா சிட் ஆன் பாட்டி அப்படிங்கிறத வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் பண்ண மறந்துடுறாங்க, ஃப்ளஷ் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஷெட்யூல் நீங்கள் எது வேணுமோ உங்கள் குழந்தைங்களுக்கு தகுந்த பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்ஸும் வந்து மேக்னெட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 கலர்ஸ்லையுமே ஸ்டார்ஸ் வந்து இருக்குது. ஸோ ரெட், ப்ளூ அண்ட் எல்லோ. ஸ்டார்ஸ் வந்து நிறைய அதிகமாக தொலையும் குழந்தைங்க இருக்க வீட்டில், அதனால் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்குது கவுண்ட்டு. ஸோ நான் தொலைஞ்சிருமே அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இன்பாவை பேஸ் பண்ணி எடுக்கிறதுனால சே சாரி, பி பொலைட் and help with course and then read a book, sleep on time, அந்த மாதிரியான ஷெட்யூல்ஸ் எல்லாமே நான் எடுத்துக்கிறேன். eat breakfast இது eat breakfast எடுத்தாங்க. wash the dishes, share with others. ஸோ இந்த மாதிரி நம்ம தேவையானதை எடுத்துக்கிட்டு நமக்கு இதில் இல்லாததையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் ரைட் பண்ணி கூட வச்சுக்கலாம். லைக் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் இல்லாத ஷெட்யூலை வந்து நான் எழுதிக்கிறேன். லைக் ஈட் நட்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன்.
ஸோ நட்ஸ் வந்து சாப்பிட்றதை என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கன்னா அந்த மாதிரி. ஓகே, இன்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 ஸ்டார்ஸ் வாங்கினான்னா he will get extra screen time அப்படின்னு சொல்லி நான் ஒரு கோல் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து மண்டேல வந்து அவனோட கலர் எல்லோ கலர். ஸோ எல்லோவில் வந்து அவன் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஸ்டார்ஸ் வாங்கியிருக்கான் அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவனுடைய கோல் செட் பண்ணோம்னா ஒரு மோட்டிவேஷனாக இது பண்ணால் அதை செய்யலாம். இது வந்து லஞ்சம் கிடையாதுங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா குட் திங்ஸ் பண்ணால் குட் திங்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குற மாதிரியான ஒரு ரிவார்ட் ஷார்ட் தான் இது. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு. வினவா இன்பா 2 பேர்த்துக்குமே. இன்பாக்கு வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய டெய்லி ரொட்டீனை வந்து நாங்கள் ஷெட்யூல் பண்ணணும். 2வது அவன் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டான். நெக்ஸ்ட்டு மந்த்லேருந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபஸ்ட் டைம் ஸ்கூல் போக போகிறான். ஏன்பா? எஸ், ஆர் யூ கோயிங் டு ஸ்கூல்? எஸ் அம்மா, டே கேருக்கு தான் போறேன். டே கேருக்கு தான் இப்போ போயிட்டு இருக்கீங்களா? நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஸ்கூல் போக போகிறீங்க? ஆமா, அண்ணா ஸ்கூல் போக போறேன். அண்ணா ஸ்கூல்? அதுவும் ஓ ஸ்கூலும் தான். ஆனால் அண்ணா தான் ஸ்கூலுக்கு போக போகிறாங்க. நீ ஆன்லைனில் தான் பண்ண போகிற. ஆமாம், கொரோனா முடிஞ்சோன்னு தான் ஒன்று அனுப்ப போகிறோம் நாங்கள். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ப்ராடக்டோடைய எல்லா டீட்டெயில்ஸும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நான் உங்களுக்கு. அண்ட் தென் தட்ஸ் இட், அவ்வளோதான். இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. எஸ் வின்பா, என்ன சொல்லலாம்? பை. அப்புறம் see you next time. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பெருசா இங்க பேச சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பெருசா லைக் பண்ணுங்க. பெருசா லைக் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Let's spread the awareness and do the acceptance. நன்றி. நன்றி.